கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த 7ஆம் மாதத்துல ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் உங்களுக்காய் விதைக்க போகிறேன். உபாகமம் 31:8 வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உபாகமம் 31:8 ஆதாரமாய் வாசியுங்கள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கரங்களை தட்டி ஆவியானவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படி அமைதியாய் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த திவ்ய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பிள்ளைகளுக்காய் விதைக்கிற இந்த வார்த்தையில உம்முடைய அபிஷேகம் இருப்பதாக, இந்த வார்த்தைகள் பலன் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்திலையும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படாதே என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. அக்கம் பக்கம் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் பயப்படாதீங்க. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இந்த 7ஆம் மாதத்துல கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சந்தரல பதினம் மாட்டார். யார் என்னை கைவிட்டார்? அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சையாய் நில்லுங்கள். ஆமென். வாஞ்சையாய் நில்லுங்கள். ஆமென். வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும். ஆமென். வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். வார்த்தைகள் உங்களை கனப்படுத்தும். ஆமென். வார்த்தைகள் உங்களை உயர்த்தும். ஆமென். இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்திற்காக மறுபடியும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவரும் எங்களை மறந்துட்டார் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் கலங்க கூடாது. அல்லேலூயா. இயேசு ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க போறோம். 31:8 உபாகமம் 31:8 மிக அருமையான வசனம். மறுபடியும் வாசிங்க. ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இந்த முதல் கிழமையில என்னென்ன பயங்களோட, என்னென்ன கலக்கங்களோட, என்னென்ன வேதனைகளோட நீ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னை கைவிடவே மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 7ஆம் மாசம் பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி நீங்க சொல்லணும், பயப்படாத. இந்த 7ஆம் மாசம் ஒரு நாளைக்கு ஒருக்காவது சொல்லுங்க, பயப்படாத.
அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. 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 அங்கே பயப்படாத, இருதயத்துல கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் மனுஷன் அல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே கரங்களை அசைத்து, கரங்களை அசைச்சு, கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஆமென். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்னாக போகிறவர். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்துல தேவ பிரசன்னத்தோட இருங்க. அவர் உனக்கு முன்னாக போகிறவர். எத்தனை பேர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமையான கர்த்தர் உனக்கு முன்னாக பிரகாசிக்கிறவர். அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ கலங்காத. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 7ஆம் மாதத்துல கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களை செய்வார். கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். இந்த கிழமை பிரசங்கத்திற்காக நான் வாஞ்சித்தது ஒரு பாவத்தினுடைய வல்லமையை குறித்து, ஒரு பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும் என்பதை குறித்து தான் நான் ஆரம்பத்திலே கர்த்தரிட ஜெபிச்சு தியானிச்சு கொண்டு வந்தேன். நான் கடைசியில தான் ஆண்டவர் சொன்னார், அதை பிற்பாடு கொடுக்கலாம். இந்த கிழமை இந்த வார்த்தை என்று என்ற மனசை பாரப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீ என்னென்ன வேதனைகளோடு, என்னென்ன கலக்கங்களோடு இருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ கலங்காத. அல்லேலூயா. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உள்ளம் கைகளில் அவர் உன்னை பொறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தோமா சந்தேகித்தான். ஆண்டவர் உயிரோடு எழும்பி தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல தோமா இல்ல. அப்ப தோமா வந்த பொழுது சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் உயிரோடு வந்தார், எங்களோட பேசினார், அவரை நாங்கள் பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், ஆண்டவர் செத்துட்டார், அவர் உயிரோடு எழும்பல. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, எங்கட ஆண்டவர் தான் வந்தவர், நல்ல வடிவா கதைச்சவர். அப்ப அவன் சொல்லுகிறான், என்ன இல்ல, அவற்றை ஆணி அரைஞ்ச அந்த கைகளுக்குள்ள நான் கைவிட்டு பார்க்க வேண்டும், அப்படி பார்த்தா தான் நான் நம்புவேன். அல்லேலூயா. அந்த தோமாவையும் கைவிடாமல் கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. தோமா நிற்கும் பொழுது கர்த்தர் வந்தார், அவங்களோட கதைச்சார். கதைச்சிட்டு தோமா பார்த்து, தோமா வா, என்ற கையிலையும் என்ற விழாவிலையும் உன்ற விரலை வச்சு பார். அல்லேலூயா. நீ சந்தேகப்பட்டாலும், நீ அதறியப்பட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தோமாவை கர்த்தர் தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த தைரியத்தோட தான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்திய தேசம், இலங்கை தேசத்துக்கெல்லாம் வந்து அவர் ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார். இந்த 7ஆம் மாசம் முழுவதும் நீ அவருக்காக வாழும்படிக்கு கர்த்தர் அபிஷேகத்தையும் அந்த கிருபையும் உனக்கு கொடுக்கிறார். கையை தட்டி, ஆவியானவரே, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னை கைவிட மாட்டேன். 7ஆம் மாதத்திலையும் விசேஷித்த ஒரு கிருபை உன்னை தாங்குவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு இருந்து என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் எங்களோடு இருந்து என்ன அற்புதங்களை, என்ன கிரியைகளை செய்ய விரும்புகிறார்? எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை படியுங்கள். எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். நன்றி ஆவியானவரே. ஜூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே ஜூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு
காரியம் மாறுதலாய் முடிந்தது. கையை தட்டி ஆவியானவருக்கு ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? ஜூதர்களை அழிக்கும்படிக்கு, ஜூத குலத்தை அழிக்கும்படிக்கு ஆமான் திட்டம் போட்டு வைத்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் திட்டங்கள் போடப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது? கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக காரியத்தை மாற்றினார். அல்லேலூயா. ஜூதர்களை எவன் அழிக்க தேடினானோ அவர்களை அழிக்கும்படியாக காரியம் மாறுதலாய் முடிய பண்ணின தேவன். கையை தட்டி அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதம் என்ன நடக்க போகிறது தெரியுமா? கர்த்தர் எங்களோட கூட இருந்து காரியங்களை மாற்ற போகிறார், திட்டங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. தீமைகளை மாற்ற போகிறார், துன்பங்களை மாற்ற போகிறார், வியாதிகளை மாற்ற போகிறார், மரணங்களை மாற்ற போகிறார், குறைகளை மாற்ற போகிறார். கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆதார் மாதத்துல ஜூதர்களை அழிக்க வகை தேடினான். அதே காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்றினார். அல்லேலூயா. உனக்கும் நடக்குமா? உனக்கும் நடக்குமா? இந்த 7ஆம் மாதம் காரியம் மாறுமா? அல்லேலூயா. உன்னுடைய இழப்பின் வேதனை மாறுமா? இந்த 7ஆம் மாதம் இப்படி உண்ட வாழ்க்கையில சோதனையை கொடுக்கலாம் என்று யோசிச்சிருக்கிற பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றி உன்னை உயர்த்துவார் என்று நம்பினால் மட்டும் ஆண்டவருக்கு கையை தட்டி நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. மிக ஒரு அருமையான வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நான் எழுதி வைத்தது சொல்கிறேன். வயது போன பெற்றோர்களை குறித்து, மனைவி பிள்ளைகளை குறித்து கலக்கம் அடைய வேண்டாம். பிள்ளைகளுடைய சரீரத்தினுடைய வியாதிகளை குறித்து, வயசு போனாக்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார், காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். சொல்லுங்க, 7ஆம் மாதம், 7ஆம் மாதம் தீமையான காரியங்களை, தீமையான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு 10 அல்லேலூயா வலதுகை அசைச்சு ஒரு 10 அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள எண்ணி எண்ணி அந்த காரியத்தை மாற்றட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவது. ஆமென். வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருட்டாவே இருந்துச்சு, கர்த்தர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவது, உண்டாயிற்று. ஹல்லேலூயா. 7ஆம் மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் காரியத்தை மாற்றுவேன், நான் காரியத்தை மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதம் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காரியங்கள் ஜெயமாய் முடியும். இந்த நாளில் முடிய எங்களுக்கு இன்னொரு ஆராதனை இருக்கிறது. அதன் அதிக நேரத்தை கொண்டு போகாம நான் கடகடந்து கொண்டு போவேன். நான் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க சத்தமாக 20 தரத்துக்கு மேல அல்லேலூயா சொல்ல வேணும். அல்லேலூயா. ஜூதர்கள் வீட்டில மரண வீடு வர வேண்டிய இடத்துல சந்தோஷ வீடாக அந்த ஜூதருடைய வீடுகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த 7ஆம் மாதம் வீட்டில் சந்தோஷம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த 7ஆம் மாசம் எங்களுடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்பதாக. இந்த 7ஆம் மாசம் எங்களுடைய வீட்டில் சந்தோஷங்கள் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுவதாக. நல்ல காரியங்களுக்கு முதலாவது வார்த்தைகள் கொடுக்கப்படுவதாக. இந்த 7ஆம் மாதம் காரியங்களை மாற்றும் மாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா.
கையசைங்க. ஹalleluya. எனக்கு ஏதோ ஒன்று விளங்குது. கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 7ஆம் மாதம் காரியங்களை மாற்றுகிறது. என்ன சோம்பரி மரிக்கிறது படிய கையசைங்க. ஹalleluya. இந்த 7ஆம் மாதம் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ரபஹந்தரலமா ஏரமமம ஷமமம லெபதினா மமம ரந்தரலமா மகிமையின் தேவனே, மகிமையின் ராஜனே, மகிமையின் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஜூதர்களை அடியோடு அழிக்க வேண்டும். ஜூத குலமே இருக்கக்கூடாது. வயசு போனவர்கள் இருக்கக்கூடாது. குழந்தை பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பெண்கள் இருக்கக்கூடாது. எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். கர்த்தர் காரியத்தை மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறாயா? மாற்றுவார், 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 மாற்றுவார். ஹalleluya. இரண்டாவது தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். முதலாவது காரியங்களை மாற்றி கொடுப்பார். இரண்டாவது தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நாலு பேர் விடுதலையாய் அக்கினியில் உலாவி திரிகிறார்களே. கையை தட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 பேரையும் கட்டி போட்டு நெருப்புக்குள்ளே போட்டார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். கையெட்டி சொல்லுங்க ஹalleluya. விடுதலையை கொடுத்தார். இந்த 7ஆம் மாதம் உன்னோடு இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கையை தட்டு. நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு இருந்து விடுதலையை கொடுப்பேன். ஹalleluya. ஹalleluya. 3 பேரை கட்டி போட்டார்கள். 4 பேர் விடுதலையானார்கள். நாலாவது யார்? அதுதான் ஆண்டவர். ஹalleluya. 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 உன்னோடு ஒருவர் இருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். ஹalleluya. உள்ளம் கைகளில் வளைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். ஆமென், ஆமென். உள்ளம் கைகளில் வளைந்திருக்கிறார். உன்னோடு இருந்து அவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பம் திடீரென்று சொல்லி ஒரு மகள், அந்த மகளுடைய தாய் மரித்து விட்டாள். அந்த தாய் மரித்த பிற்பாடு அந்த தகப்பனானவன் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காகவும் மற்றும் அவனுக்கும் வயது இருந்தபடியால் மரித்தபடியினால் அவன் இன்னொரு திருமணம் செய்தான். இன்னொரு திருமணம் செய்து வாழ்க்கைகள் நல்லாய் போய் கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு பிள்ளை பிறந்தவுடனே இந்த மூத்த பிள்ளை இன்னொரு தாயினுடைய அவனுடைய பிள்ளைய அந்த வந்த மனுஷி வெறுக்க தொடங்கினாள். அங்க அதிகமாய் அந்த பிள்ளை அவள் துன்பப்படுத்த தொடங்கினாள். வீட்டு வேலைகளை செய்கிறது, அங்கே எல்லா பழுக்களையும் அவளுக்கு கொடுத்தாள். அடிக்கிறது, காயப்படுத்துறது, நெருப்பு, இப்படியெல்லாம் தகப்பனுக்கு தெரியாமல் அந்த பிள்ளைக்கு செய்து கொண்டே இருப்பாள். ஆனா அந்த பிள்ளையும் பொறுமையாய் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டு தன்னுடைய தாயை நினைச்சு அழுது கொண்டே இருக்குமாம். அந்த பிள்ளை சொன்ன சாட்சி, அம்மாவை குறித்து எப்பவுமே அழுது கொண்டு இருப்பா. என்னுடைய அம்மா இருந்த எனக்கு இப்படி வராது தானே, அப்பாட்டி சொல்லல சொன்னா குடும்பம்
குடும்பம் போயிடுமே என்று சொல்லி எல்லாத்தையும் தாங்குவாள். ஒரு அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்திலே ஒரு தனிச்ச ஒரு கிணறு இருக்கிறது. அதுல போய் நின்று அழுவாள். காயங்களை பார்த்து வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்க வளர 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 அவளுடைய அந்த சித்தியுடைய தொல்லையும் பெருகுது. ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. நாங்க நினைக்கிற உடனே எல்லாம் சோலாம் இல்ல, அடி விழுகுது, நிந்தனைகள் விழுகுது. ஆனால் அவள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? அமெரிக்கா தேசத்துல இருந்து ஒரு தகப்பனும் ஒரு மகனும் அந்த புள்ள போகிற ஆராதனைக்கு அந்த சேர்ச்சுக்கு வந்திருந்தார்கள். ஆராதனை முடிந்து எல்லாம் போகும் பொழுது அந்த பிள்ளையை பார்த்த தகப்பன் அவளை விசாரித்து விட்டு அந்த சபையின் போதகரை போய் கேட்டார், இந்த பிள்ளையை எனக்கு மருமகளாய் தாருங்கள், நான் எல்லா செலவும் செய்து விடுகிறேன். அல்லேலூயா. அவள் அங்கே கடந்து சென்றாள், திருமணம் முடித்தாள், நல்லா வாழ்ந்தாள். அதற்கு பிற்பாடு அவள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாள். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். யார் உங்களை துன்பப்படுத்துறாங்களோ கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பயப்படாதிருங்கள். கணவன் செய்கிற எல்லா அடாவடித்தனங்களையும் கர்த்தர் கண்டு கொண்டே இருக்கிறார். மனைவி செய்கிற எல்லா துன்பங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சொந்த பந்தங்கள் ஒடுக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் என்ன செய்வார்? விடுதலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உலாவ பண்ணுகிற தேவனாய். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த 4 பேரும் எப்படி அவன் காண்கிறான்? விடுதலையாய் உலாவினார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவங்க விழுந்தாங்க, அடுத்த கணமே உலாவினாங்க. உலாவுறது என்ன? அந்த நெருப்புக்குள்ள நடந்து தெரிஞ்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர்களை உலாவ பண்ணுகிறது. ஆனால் நெருப்புக்குள்ளதான் உலாவினாங்க, வெளியில அல்ல. அல்லேலூயா. கட்டுப்பாட்டோடு எங்களை வாழ பண்ணுகிறது, சந்தோஷமாய் இருக்க பண்ணுகிறது. இந்த 7ஆம் மாதத்துல எந்தெந்த விலங்குகள், எந்தெந்த எங்கள் மத்தியில இருக்குதோ அது எல்லாவற்றையும் அறுத்து நம்மை விடுதலையாக உலாவ பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார், உலாவ பண்ணுவார். அது நான் சொல்லும் பொழுது கையை உயர்த்தி 15 அல்லேலூயாக்கு மேல சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை உலாவ பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 விடுதலையை கர்த்தர் தருவார். ஆமென். விடுதலையை கர்த்தர் தருவார். ஆமென். விடுதலையை கர்த்தர் தருவார். பெத்த தாய் தகப்பன் உன்னை நெருக்கி கொண்டிருக்கலாம், கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருமணம் என்ற அந்த பந்தத்தை வைத்து உன்னை ஒடுக்குகிற எல்லா ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 நான் புருஷன், நான் சொல்வதை நீ கேட்கத்தான் வேணும் என்று உன் புருஷன் செய்கிற எல்லா கூத்துக்களையும் கர்த்தர் பார்க்கிறார். விடுதலையை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். உன்னுடைய மனைவியுடைய வாய் குணங்களில் இருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். உன்னுடைய பிள்ளையுடைய கீழ்ப்படியாமல் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். நம்பினால் கையை தட்டி மறுபடியும் அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விடுதலை, 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 விடுதலை. கையை தட்டி விடுதலை, 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 விடுதலை. கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து. ஆண்டவரே, இந்த பாட்டு பாடும் பொழுது ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் அப்பா. இந்த பாட்டு பாடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய விடுதலை சுவாமி. விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை. விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினால்
ஒவ்வொருவருக்கும் எல்லா சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆமென் ஆமென். விடுதலை 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 விடுதலை. கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால். ரப சந்தரலபா. ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த சபை முழுவதும் விடுதலையை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாசம் நான் கை பிடிச்சிருக்கிற ஆளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. ஒரு ஆள் கை ஒரு ஆள் பிடிங்க, ஒரு ஆள் கை ஒரு ஆள் பிடிங்க, பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் கை பிடிச்சிருக்கிற ஆளுக்கு இந்த மாசம் விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்க சுவாமி. என்ன காரியம் அந்த காரியத்திலிருந்து தெய்வம் நீர் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்து காரியங்களை மாற்றி கொடுப்பார். இரண்டாவது கர்த்தர் உன்னோடு இருந்து விடுதலையை கொடுப்பார். கடைசி மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 28:1. ஏற்கனவே இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை இதில் தொட்டுட்டு போவோம். அப்போஸ்தலர் 28:1. ஆமென். அதுல நில்லுங்க, பிறகு வாசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனாகிய பவுல் அந்த கடலில தப்பி கரையில வந்து அங்கே விறகு குளிருக்காக விறகு நெருப்பு மூட்டி கொண்டிருக்கும் பொழுது விறகுக்குள் இருந்த ஒரு பாம்பு அவனை கடித்து விட்டது. பாம்பு கடிச்சது பிரச்சனை இல்லை. அந்த நேரம் அவனை சூழ இருந்தவர்கள் சொன்னது என்ன? இவன் பழிகாரன், இவன் சாக வேண்டியவன், இவன் செய்த பழி இவனை விடவில்லை. கடலில தப்பி வந்து பாம்பு இவனை கடிச்சிட்டது. அல்லேலூயா. பழிகள் அவன் மேல இருந்துச்சு, அவமானங்கள் அவன் மேல இருந்துச்சு, நிந்தனைகள் அவன் மேல இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னாலதான் எனக்கு இப்படி வந்தது, உன்னாலதான் எனக்கு இந்த பிரச்சனை, உன்னாலதான் எனக்கு கஷ்டம். அப்படிப்பட்ட நிந்தனைகளோடு அவன் இருக்கும் பொழுது 6வது வசனம் படிங்க. 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். வெகு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராதபடியினால் வேறு சிந்தையாகி, ஹல்லேலூயா, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அம்மா ஐயா, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு என்ன நினைச்சாங்க? பழிகாரன். சொல்லுங்க, பழிகாரன். சொல்லுங்க, பழிகாரன். சொல்லுங்க, பழிகாரன். 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு என்ன நினைச்சவங்க? பழிகாரன். இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், ஏதோ பிழை செய்திருக்கிறான், குற்றம் செய்திருக்கிறான், அதுதான் இவனுக்கு இப்படி 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நினைச்சாங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு இல்ல இல்ல, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் அதை இந்த மாதத்துல செய்வார். ஹல்லேலூயா. பள்ளிகளை அவமானங்களை மாற்றுவார். முதலாவது உன்னோடு இருந்து காரியத்தை மாற்றுவார். இரண்டாவது உன்னோடு இருந்து விடுதலையை கொடுப்பார். மூன்றாவது உன்னோடு இருந்து பள்ளிகளையும் அவமானங்களையும் மாற்று, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஜனங்க எவ்வளவாய் அவனை தூஷிக்கிறாங்க, எவ்வளவு அவனை கூடாம நினைக்கிறாங்க, அவ்வளவு பேரும் அவனை நல்லா நினைக்க கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. உன்னை குறிச்சு அப்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்ன சுமையோட வந்திருக்கலாம், எந்த பழியோட வந்திருக்கலாம், எந்த அவமானத்தோட வந்திருக்கலாம், ஆனா உன்னோட இருந்து கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. நான் இப்ப சொல்ல போறேன், நீங்க அல்லேலூயா சொல்ல போறீங்க. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய பழிகளையும் உன்னுடைய அவமானங்களையும் மாற்றி போடுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடிச்சது சாதாரணமானது அல்ல, விரியன். அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டு விரியன். அல்லேலூயா. ஆனால் தேவன் அற்புதத்தை செய்தார். ஆமென். ஏன் தெரியுமா? தந்த பிள்ளைய பழிகாரனாய் கர்த்தர் முடிக்க மாட்டார். உன்னை பழிகாரனாய் கர்த்தர் முடிக்க மாட்டார். யார் மண்ணள்ளி போட்டாலும் பரலோகம் மண்ணள்ளி போடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு வருகிற நாள் இருக்குது. ஆமென். ஆமென். வேண்டாம் என்று ஒதுக்கின கல்ல மூளைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இந்த 7ஆம் மாதம் கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமென். இந்த 7ஆம் மாதம் கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமென். பழிகளை நீக்குவார். ஆமென். அவமானங்களை நீக்குவார். ஆமென். நிந்தனைகளை நீக்குவார். ஆமென். கெட்ட சொல்லுகளை நீக்குவார். ஆமென். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போமா? நன்றி. ஏசாயா 54 எழும்பி வாடி படிக்க போறோம் எல்லாரும். ஏசாயா 54. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ யெகோவா, புகழிடமே ஆமென். கர்த்தர் நாமம். நன்றி ஆவியானவரே. ஏசாயா 54 வாசிங்க. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நாணாதே, நீ இலச்சை அடைவதில்லை, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, நீ மறந்து, உன் விதவை இருப்பின், உன் விதவை இருப்பின், நிந்தையை நீ நினையாதிருப்பாய், நிந்தையை இனி நீ நினையாது இருப்பாய். அல்லேலூயா. நிந்தைகளை நினைக்காதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் தேவன் என்னப்படுவார்.
கைவிடப்பட்டு மனம் நொந்தவர் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் கல்யாணம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவோ இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மனவேதனையோடு இருக்கிறார். இளம் வயசுல வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையை இழந்த பிள்ளை எப்படி வேதனையோடு இருப்பாளோ அத போல நீ பல வேதனைகளோட வந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த 7ஆம் மாதம் காரியத்தை மாறுதலாய் முடிக்க விரும்புகிறார். இந்த 7ஆம் மாதம் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த 7ஆம் மாதம் பழி சொற்களையும் அவமானங்களை நீக்க கர்த்தர் விரும்புகிறார். படியம்மா ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். கையை தட்டு. ஆவியானவரே சொல்லுங்க. சேர்த்துக் கொள்ளுவார். சொல்லுங்க. சேர்த்துக் கொள்ளுவார். சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்த்துக் கொள்ளும் மாதம். ஆமென். ஆமென். சேர்த்துக் கொள்ளும் மாதம். ஹல்லேலூயா. 7ஆம் மாதம் என்ன மாதம்? ஹல்லேலூயா. கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். இன்னும் எங்களோட கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.